உச்ச நார்பொருள் தான். நம்ம நார்பொருளை சாப்பிட்றதே இல்லை உணவு. கேரளாவில் விட்டீங்கன்னா இந்த தோலை இந்த பல்ல மட்டும் விட்டு சுரண்டி எடுத்து போட்டு சிப்ஸ் போட்டு கொடுத்துருவான். உணவுங்க. இந்தோனேஷியா வியட்நாம்லாம் இதெல்லாம் உணவு. இது வந்து ஆண்டு முழுக்க காய்க்கிற பழம். ஆண்டு முழுக்க 2 பருவம். அந்த பழம்லாம் 12 மாசத்துக்கு ஒரு முறை தான். இது வந்து ஒரு ஆண்டுக்கு 2 முறை. இந்த மரம் உயரமெல்லாம் போகாது, இப்படியே தான் இருக்கும். இப்ப இது வந்து முள் பெருசா இருந்துன்னு வச்சுங்க, இப்படி விரிஞ்சதுன்னா முத்தியாச்சு. அப்புறம் இந்த இடத்துல இப்படி கிள்ளன்னா பால் கடகடன்னு கொட்டிச்சுன்னு வச்சுக்கோங்க, கடகடன்னு கொட்டிச்சுன்னா முத்திச்சு. அப்படியே ஊத்தும் பால், அப்படி கசிஞ்சு வந்ததுன்னா பிஞ்சா இருக்கு. இது வந்து விரிஞ்சிருச்சு, பாதி பாதி அளவு. பாதி. இது வந்து இன்னும் காயா தான் இருக்கு. அப்ப நீங்க சொல்ற பிரகாரம் இல்ல எல்லாம் பிஞ்சு. பிஞ்சு. பிஞ்சே இவ்வளவு பெருசு இருக்கு. ஆமா, அது இப்ப எவ்வளவு பெருசு வரும் சார்? நல்ல பெருசா வரும் போல இருக்கு. இது வந்துங்க, அதான் இது வந்து இது ஒரு ரகமா. இது ஒரு மிகுந்த சுவை. இது இந்த விதையெல்லாம் இப்ப நான் எடுத்து வைப்பேன். எடுத்து வச்சு இதுல இருந்து கண்ணு உருவாக்குவேன். கண்ணு வச்சு எல்லா இடத்துலயும் வைப்பேன், எல்லாருக்கும் கொடுப்பேன். சரி சரி சரி. அது அப்புறம் இது மாதிரி போகும். இத இப்ப சொத்தை எழுதி கொடுத்துருங்க. அதை கொடுத்தா அப்படியா? உங்ககிட்ட இருக்கா? சொத்து இருக்கா? சேர்த்து வச்சிட்டு இருக்கேன். இது கொடுங்க. எங்க அண்ணா இல்லன்னா நான் இல்ல. அப்படிங்களா? அண்ணன் தான் என்ன கொண்டு போய் இவர்தான் அப்பாவை சென்னையில வச்சிருந்தாரு, வீட்டுல தான் தங்கி. சரி சரி சரி. இது இப்ப சொத்து என்ன வச்சிருக்கீங்க நீங்க? என்ன வேணும் சார்? இப்ப என்ன வச்சிருக்கீங்க சொல்லுங்க, அதுக்கு தகுந்த மாதிரி தான் தரப்படும். உங்களுக்கு தரலன்னு நினைக்காதீங்க. இல்ல சார், உங்க ஆர்வத்தை தூண்டுறதுக்காக 2வதா தரேன். சாப்பிடுங்க. சங்க இலக்கியங்கள்ல இத பத்தி எழுதியிருக்கான். அந்த சுவை, அந்த சுவை எப்படி இருக்க? எப்படியா? அதாவது சக்கரை பொங்கல் எல்லாம் சாப்பிடுவோம்ல, அதெல்லாம் என்ன ஸ்வீட்டுங்கிற மாதிரி இருக்கும். நம்ம ரீசன்ட் டேஸா இந்த ஸ்வீட் நான் எங்கேயுமே சாப்பிடல சார். எங்க இருக்க முடியாதுங்க, தித்திப்பா இருக்கு, பயங்கர தித்திப்பா இருக்கு. இருக்க முடியாது. சும்மா வச்சுக்கிட்டு கேமராக்காகலாம் சொல்லல, சும்மா பண்ருட்டிங்க அதுக்கு சம்பந்தமே இல்ல. சென்னையில பண்ருட்டி பாலான்னு வித்துட்டு இருக்கான். எனக்கு தெரியாது. ஐயோ பாவையா, அதை பார்த்து அதெல்லாம் ஒயிட் கலரா இருக்கும். பஸ் ஸ்டாண்ட்ல ஒயிட் எல்லோவாவே இருக்குது. இது எவ்வளவு எல்லோவா இருக்கு. ஏதோ தேன்ல முக்கி எடுத்துட்டு வந்த மாதிரி இருக்கு. கொட்டையெல்லாம் கேமரா ஆஃப் பண்ணுங்க. பலாப்பழம் சாப்பிட்டுட்டு அப்புறம் ப்ரொசீட் பண்ணலாம். அப்படிதான் இருக்கு. நாங்களாம் ரொம்ப பிஸியா பலாப்பழம் சாப்பிட்டுட்டு இருக்கோம். பாவம் பின்னாடி கேமராமேன்ஸும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து மிஸ் பண்ண கூடாதுங்க. தெரியல, நான் வந்து நிஜமாவே கேமராக்காகலாம் சொல்லலைங்க. இது வந்து இந்த ஸ்வீட்டை நம்ம இப்போ சமீப காலமா நம்ம எங்கேயுமே சாப்பிட்டுருக்க மாட்டோம். மேபி நம்ம சின்ன பிள்ளையா இருக்கிறப்ப இவ்வளவு ஸ்வீட்டான பழங்கள் கிடைச்சிருக்கும். இது வந்து இப்ப கிடைக்க வாய்ப்பே இல்லை, எங்கேயுமே பார்க்க முடியாது. அப்படி ஒரு சுவை. அதுவும் ஆர்கானிக்கா எந்த மருந்தும் போடாம எந்த உரமும் போடாம வளர்ந்த ஒரு பழம். ஆனா அது உருவாக்குற விவசாயம் எங்க மதிக்கிறோம்? அவனுக்கு என்ன வாழ்க்கை இருக்கு? ஒண்ணுமே இல்லை. அப்படியே வயிறு எரிஞ்சு தூக்கி ரோட்ல போட்டு நான் காட்டினல அப்படியே விழுந்து கிடக்கலாம். இப்போ மேக்ஸிமம் வந்து இது எவ்வளவு வெயிட் வளரும் சார்? இப்போ இதெல்லாம் வந்துட்டு நம்ம பெரிய பெரிய பழம்லாம் பாக்குறோம். நம்ம மேக்ஸிமம் எவ்வளவு வெயிட் வரைக்கும் வளரும் வாய்ப்பு இருக்கு? இந்த சின்ன காம்புல 140 கிலோ பழம்லாம் இருக்கு. 140 கிலோ? 140 கிலோ எங்க மரத்துலயே ஒரு தடவை இருந்தது. அது வந்து இந்த மாவட்டத்திலேயே பெருசுன்னு சொல்லி எடுத்து தினத்தந்தியில போட்டிருந்தாங்க. அது எனக்கு அப்ப ஞாபகம் இருக்கு.